ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி சுரேஷ் கிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. ரொம்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சுரேஷ் கிட்ட நல்ல விதமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்களால பேச முடியலை. ஸோ அமைதியாயிட்டாங்க. நைட்டு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் மட்டும் அவருடைய மாமா கூட சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. முக்கியமாக பாக்கியராஜ் இவங்க லேடிஸ் கூடவே பேசிகிட்டு இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் என்னத்துக்கும் உதவாதவர் அப்படின்ற மாதிரியே பேசுகிறாரு. ஆனால் அங்கே அவங்களோட ஒய்ஃப் முதல் கொண்டு அவங்களோட தங்கச்சி எல்லாருமே உண்மையிலே பாக்கியராஜ் நல்லவர், ஸோ அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும், கொடுத்து வச்சவர் அப்படின்ற மாதிரி அவரை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் தங்கராஜுக்கு மட்டும் பிடிக்கல. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய தங்கச்சியை அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான். ஆனால் மாமா என்ன இப்போ அண்ணனை கூப்பிடணுமா அப்படின்றாங்க. கூட்டிகிட்டு வாடா சுரேஷ் அப்படின்றாங்க. அங்கே ஒரு டேபிளில் போயிட்டு சரக்கு அடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் அண்ணன் இங்கே வாண்ண அப்படின்றாங்க. அப்போ தான் நிற்கவும் என்ன ஆச்சு அப்படின்னவும் தோ கூப்பிட்டுக்கினாங்கல்ல, இனிமேல் உருப்பிட்ட மாதிரி தான் அண்ணன் பார்த்து போயிட்டு வானே அப்படின்னு சொன்னவும் அவரும் போயிட்டு அங்கே நிற்கிறாரு. இனிமேல் விளங்குன மாதிரி தான் நல்லா இருக்கிறவடையோ கெடுத்து விடுறதுக்காக கூட்டு சேர்த்துட்டாங்க அப்படின்றாங்க. மாதி, நீ இதெல்லாம் வச்சு சுரேஷை கெட்டவன் நினச்சிடாத. அவன் ரொம்ப நல்லவன் தான். இந்த மாதிரிலாம் அவன் அடிக்கடிக்கு குடிக்க மாட்டான். எப்போ என் வீட்டுக்காரர் கூட சேர்ந்தானோ அப்பெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவான். அன்னைக்கு வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தான்ல, அதை பற்றி கூட அண்ணி சொன்னாங்க. அது கூட என் வீட்டுக்கு தான் குடிச்சிட்டு வந்தான். இவர் கூட சேர்ந்தாலே இதே தான். இப்போது அண்ணனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க. ஆமாம், பேசாத அண்ணன் கூட இப்போ எதுக்கு அண்ணனை கூட்டு சேர்க்குறாங்க? என்ன வில்லங்கம் பண்ண காத்திருக்காரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எப்போ வீட்டில் தனியாக இருக்கிறபோது அவர் கண்டிப்பாக இது வரைக்கும் குடித்ததே கிடையாது, நாமளும் பார்த்தது கிடையாது. இவர் கூட சேரும்போது இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் கூட சேர்ந்தால் மட்டும் தான் அவர் குடிக்கிறாரு. ஸோ அவர் தான் இவரை கெடுக்கிறது அப்படின்றதையும் மதி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம். இவங்க இங்கே 3 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாட்டுக்கு அவங்க பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே அண்ணனை உட்கார சொல்கிறா அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாரு. அண்ணா உட்காருண்ணே, மாமா சொல்கிறாருல்ல உட்காருண்ணே அப்படின்றாங்க. எதுக்குடா சுரேஷே வேண்டாண்டா அப்படின்றாங்க. அண்ணா இந்தாண்ணே குடிண்ணே அப்படின்னு ஊற்றி கொடுக்குறாங்க. வேண்டாண்ணே எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. டேய் குடிக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்லவும் அவர் வற்புறுத்ததுனால குடிக்கிறாரு. ஆமாம், நீ ஏன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றாங்க. ஏன் நடந்து எதுவுமே எங்களுக்கு தெரியாதா? நானும் மலர் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி உங்கள் தங்கச்சியை கட்டிக்க சொன்னாங்க. வீட்டில் இந்த விஷயத்த சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் மலரை விட முடியாது, அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நடந்த எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை, அப்படி நடந்திருக்கவும் கூடாது. தப்பு தான், மன்னிச்சிடுங்க. என்னால் உங்கள் தங்கச்சி இறந்துட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இப்படி முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைய வரைக்கும் எனக்கு அது குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது. நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய தங்கச்சி இறந்ததுக்காக பாக்கியராஜ் மன்னிப்பு கேட்குறாரு. அதே சமயம் தங்கராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ நடந்தால் நான் உன் தங்கச்சியை நல்லா தானே பார்த்துக்கிறேன், அப்போ என்ன அப்படின்றாங்க. உடனே பாக்கியராஜ் அமைதியாக இருப்பார். அவருடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. நான் முதல்ல பண்ணது தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னால் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்டார் சரி. ஆனால் இப்போது நடக்காத விஷயத்துக்கு அவர் ஏன் பயந்து போகணும்? அதனால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிச்சிட்றாரு. கோவமாக அப்படின்னா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறாரு தங்கராஜன். நீ என் தங்கச்சியை நல்லாவா வச்சிருக்கீங்க? அவளை அப்படியே திட்டுறீங்க, கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் முன்னாடி அடிக்கிறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க. தங்கறதுக்கு வீடு வேணுன்ற வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் அவள் நிம்மதியாக இருக்கான்னு அர்த்தமா? முழுசாக நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க? பாசமாக 4 வார்த்தை பேசியிருக்கீங்களா? அவளை திட்டி மிரட்டி எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் அவன் மேலே காட்டிட்டு இருக்கீங்க. முக்கியமாக என் தங்கச்சி என் கூட பழகக்கூடாதுன்றதுக்காக அவளை என்னெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்றது எனக்கு தெரியாதா? தங்கச்சி அண்ணன் கூட எப்படி பேசாமல் இருப்பா? உங்களுக்கு என்ன அண்ணன் கூட பேசுறதில்ல? நீங்கள் தான் பேசுறது கிடையாது. உங்கள் தங்கச்சி இருந்ததுனால அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். நீங்கள் தான் மதிக்காமல் என் தங்கச்சியை என்னையும் மன்னிக்காமல் என் தங்கச்சியை கோவப்பட்டு பேசுகிறீங்க. இது நியாயமா அப்படின்னு எதிர்த்து பேசின உடனே தங்கராஜுக்கு அசிங்கமாயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்திரிச்சு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. அவர் போதையில் இருக்கிறாரு. அவரால் அடுத்து எதுவுமே பேச முடியாது கிடையாது. போதையில் இருந்தாலும் அவருக்கு பேசுகிற எதுவும் ஞாபகம் இருக்காது. ஆனால் இப்போ பேசினது இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. போதை தெளிஞ்சால் கண்டிப்பாக ஞாபகம்
ஞாபகம் வராது, இப்போ ஞாபகம் இருக்குது. குடித்ததுனால இவருக்கும் தைரியம் வந்துடுது. பாக்கியராஜும் தங்கராஜை பார்த்து இப்படி பேசிடுறாரு. மாமா எங்கே போகிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. இல்லைடா நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் கோவமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ இங்கே என்னென்ன மாமாவை எதிர்த்து இப்படிலாம் பேசிட்டேன் அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. என்னடா தப்பாக கேட்டுட்டா, சட்டப்படி இதெல்லாம் நீ கேட்டிருக்கணும், நான் கேட்குறது தப்பாடா, நான் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டுல, நான் ஒன்றும் வேணும்னே இப்படி படலையே, நீ இருந்தா ஏன் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணா, உனக்கு பிடிச்ச பொண்ணை வீட்டில் வேண்டான்னு சொன்னால் நீ விட்டுருவியா, நீ கல்யாணம் பண்ணிப்பல, அது மாதிரி தான்டா. ஆனால் அதுக்கப்புறம் எதுக்கும் நடக்கிறதுக்கு நாம பொறுப்பு கிடையாது இல்லை அப்படின்றாங்க. அந்த பொண்ணை உனக்கு முதல்ல ஏற்பாடு பண்ண உனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, ஆனாலையும் இந்த கல்யாணம் நின்று போச்சு, உன்னால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சிச்சா? இதோ இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு மதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் மதியம் ரொம்ப நல்ல பொண்ணு தான்டா, இவர் வாழ்க்கையில் பண்ண ஒரே விஷயம் அது மட்டும்தான் உனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காரு, உண்மையிலே மதி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் வந்து சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. மதியை நல்லா புரிஞ்சுக்கோ, மதியை புரிஞ்சுக்கிட்டு மதிக்கு பிடிச்சதை செஞ்சு கொடு, நீ வந்து கண்டிப்பாக இவர் கூட சேர்ற வரைக்கும் அது எதுவுமே நடக்காது, முதல்ல இவர் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு ரூம்க்கு. அவருமே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் சுரேஷ் வந்து மதியவே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஏதாவது போதையில் வந்து குடித்தாலும் சுரேஷ்க்கும் வந்து சில விஷயங்களை கேட்கணும்னு தோணுது. அவராலையும் அவருடைய மாமாவை எதிர்த்து கேட்க முடியலை. ஸோ வந்து ஏன் அண்ணன் எப்படி பேசுகிறீங்க, வீட்டில் அண்ணியை ஏன் இப்படி பேசுகிறீங்க, அக்கா கிட்டேயே கோவப்படுறீங்க, இதெல்லாம் வந்து சுரேஷ் கேட்கலாம். ஆனால் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தாருன்ற ஒரே காரணத்தினால அவர் மேலே மதிப்பும் மரியாதையும் இருக்குது அப்படின்றதுனால மட்டுமே அவரால் எதுவுமே பேச முடியறது கிடையாது. சுரேஷும் அமைதி ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து குடிச்சிட்டு எல்லாருமே வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. லேடிஸ் இங்கே 3 பேரும் உட்காந்து பேசுகிற வரைக்கும் பேசிட்டு இவங்க பாட்டு பாட என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ரசிச்சுட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மதிக்கு போகிற வழியிலே வந்து அவங்க 3 பேருமே வந்துட்டு பார்த்து இருந்துக்கோங்க, மதி இங்கே பாருமா சுரேஷ் வரை குடிச்சிருக்கா, அவன் ஏதாச்சும் பண்ணான்னா எனக்கு சொல்லு என்ன அப்படின்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு மதியம் ரூமுக்கு போகிறாங்க. அடுத்து பாக்கியராஜ், அடுத்து வந்து ரேவதி போன உடனே என்ன இவர் இப்படி உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கவும், என்னடி உன் அண்ணனை போனால் போதுன்னு கூட்டு சேர்ந்துக்கிட்டு உட்காந்து குடிச்சா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு அண்ணனை கூப்பிட்டீங்க, அவர் கூட பேசாமல் தானே இருந்தீங்க, எதுக்கு கூப்பிட்டு சேர்ந்து உட்காந்து என்ன பேசுனீங்க, எதுக்கு குடிக்க வச்சிங்க அப்படின்ற மாதிரி ரேவதி பேசுகிறாங்க. ஏண்டி என் தங்கச்சி ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டால் ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்றாங்க. நீங்கள் ஏங்க இப்போ இந்த பிரச்சனையை எடுத்தீங்க அப்படின்னு. சரிடி அதை கூட விட்டுடுறேன்டி, ஏடி நீ என் கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இல்லையா, உன் அண்ணன் அப்படி பேசுகிறான், நீ சந்தோஷமாக இல்லை, உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா மட்டும் நீ சந்தோஷமாக இருப்பியா, ஏன் என் தங்கச்சி கூட நான் பேசக்கூடாதா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறான். என்னடி என்ன உன் அண்ணனுக்கு ஏதாச்சும் நீ தான் சொல்லி கொடுத்தியா, எல்லாம் நீ சந்தோஷமாக இல்லைன்னு போய் உன் அண்ணன்கிட்ட சொன்னியா அப்படின்றாங்க. ஏங்க நான் ஏங்க சொல்ல போகிறேன், நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிற விதத்துலேருந்தே அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க. என்னடி நான் நல்லா உன்னை பார்த்துக்காம போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போதையில் இருக்கார். அப்படி வந்து ரேவதி கிட்ட பேசிட்டு ஏற்கனவே காலையில் பேசின மாதிரி இப்போயும் உட்காந்துட்டு நீ அழகாக இருக்கடி, நான் என்ன உன்னை மதிக்காமல் போயிட்டேன், உன் அண்ணன் மேலே இருக்க கோவம் தாண்டி உங்ககிட்ட அப்படி நடந்துக்கினேன், சந்தோஷமாக இல்லாமையா உங்ககிட்ட நான் 2 குழந்தைய பெற்றுக்கிட்டேன் அப்படின்னலாம் வந்து ரொமான்டிக்காக அடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் உட்காந்துக்கிட்டு ஆமாம் குடிச்சிட்டா மட்டும் கண்ணு முன்னு தெரியாது, இதெல்லாம் அப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்து கடுப்பில் உட்காந்து அவர் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் புருஷனாச்சு விட்டு கொடுத்துருவும் முடியாது இல்லைங்களா, அதனால் உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே பாக்கியராஜ் போய் உட்காந்த உடனே அவங்க வந்து மலர் வந்துட்டு அப்படி தான் கேட்குறாங்க, என்னங்க புதுசாக குடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அவர் கொடுக்கும்போது என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை கொடுக்கும்போது அப்படின்றாரு. இத்தனை நாள் இல்லாமல் ஆக்கிற மாப்பிள்ளைக்கு இப்போ என்னங்க புதுசாக வந்துருச்சு அப்படின்னவும், தெரியலடி என்னமோ கூப்பிட்டு வச்சு பேசினாரு, அவர் தங்கச்சி ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டார், அதுக்கு விளக்கம் கொடுத்தேன், அப்புறம் வந்து ரேவதி பற்றி கேட்டார், தங்கச்சியை நல்லா வச்சுருக்கான் அப்படி வச்சுருக்கேன்னு கோவம் வந்துச்சு, அதான் நீங்கள் என்ன நல்லா வச்சுருக்கீங்கன்னு எதிர்த்து பேசிட்டேன் அப்படின்னும், அச்சோ என்னங்க அத்தை ஃபோன்லேயே சொன்னாங்க, எதுவும் பிரச்சனை வச்சுக்காதீங்க, மாப்பிள்ளை கிட்ட மனசு நோக்காத மாதிரி நடந்துக்கோங்கன்னு, நீங்கள் வந்த இடத்துல பிரச்சனை பண்ணி வைக்கிறீங்களே, இதனால் தங்கராஜ் அண்ணா ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கிட்டா என்னங்க பண்ணுறது அப்படின்றவன் என்ன நினைக்கிறதுக்கு இதில் இருக்குது, இப்போ அவர் போதில் இருக்கார், எது பேசினாலும் அவருக்கு புரியாது மறந்துடுவாருன்றாங்க. உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கு இல்லையா, அப்போ அவருக்கு மட்டும் எப்படி மறக்கும் அப்படின்ற மாதிரி மலர் ஒரு பக்கம் பயத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அவர் ஏதாச்சும் அடுத்து பிரச்சனை பண்ணுவாரா காலையில் நாளைக்கு எழுந்திரிச்ச உடனே அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து நினச்சிட்ருக்காங்க.
இன்னொரு சைடு இங்கே சுரேஷ் ரூமில் போயிட்டு அப்படி தான் வந்து படுத்துட்ருக்காரு. மதி போகிறாங்க. மதி உள்ளே போன உடனே சுரேஷ் வழக்கம் போல் படுத்துட்ருக்கிறத பார்த்த உடனே அவங்கள தள்ளி படுக்க வச்சுட்டு ரூமில் படுக்கலாம் அப்படின்னு. வீடாக இருந்தால் கூட கீழே படுத்துக்கலாம், வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி படுத்துக்கலாம். ஆனால் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் எங்கே போய் யார்கிட்ட என்னென்னு கேட்க முடியும்? அவர் படுத்துட்ருக்கவும் இவங்களும் போயிட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. அப்போ சுரேஷ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா போதையில் இருக்கிறதுனால மதியை பார்த்த உடனே அமைதியாக வந்து அவரும் வந்து நவுத்தி உடனே நான் வந்து படுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாரி நான் குடிச்சிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்து பேசுகிறாரு. நான் இப்போ எதுவுமே உங்களுக்கு கேட்கலையே, பரவாயில்ல படுத்து தூங்குங்க அப்படின்றாங்க. ஆனால் ஒன்று, இந்த குழி உடம்புக்கு நல்லது கிடையாது, இது ரொம்ப ரொம்ப கெட்டது. உங்கள் மாமா கூட சேர்ந்துக்கிட்டு முதல்ல இந்த குடிக்கிறத நிப்பாட்டுங்க, அப்போ தான் நீங்கள் உருப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ இங்கே வந்த இடத்துல கூட என்னை மிரட்டிகிட்டு இருக்க, என் மாமா கூட சேர்ந்து நான் குடிக்க கூடாதா அப்படின்னு. ஓ அப்படியா, சரி இப்போவே நான் வீட்டில் மாமாவுக்கு கால் பண்ணுறேன். அவர் அன்னைக்கு குடிக்கக்கூடாதுன்னு உங்களை எந்த பேச்சு பேசினாரு, திரும்பவும் குடிச்சிருக்கீங்களா, ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னவும் வேணாம் சொல்லாத அப்படின்றாங்க. அப்போது அவர் சொன்னதான் கேட்பீங்களா, அவருக்கு மட்டும் அவ்வளோ பயமாக இருக்கா, குடிக்கிறது தப்பு அதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்னு மதி சொல்லவும், சரி நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு படுக்கிறாரு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்ல போகிறா அப்படின்றாங்க. இல்லை சாரி அப்படின்றாங்க. எதுக்கு சாரி, என்ன நீ சாரியெல்லாம் கேட்பியா, உன் வாயிலேருந்து சாரியெல்லாம் கூட வருமா அப்படின்னு சுரேஷ் கேட்கவும், ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, சாரி நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், போக போக அவங்க கூட பழக உங்களோட குணம் புரியுது. ஆரம்பத்தில் என்னவோ நம்ம இப்போ மீட் பண்ண போவே நம்மளுக்குள்ள சண்டையாக முடிஞ்சு போச்சு, அதனாலே என்னவோ நான் உங்களை தப்பாகவே நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் உங்களோட உண்மையான புரியுது. விட்டு கொடுக்காத அண்ணன் அண்ணி, வீட்டில் குடும்பம், சொந்தம் பந்தம் பாசம் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. சரி இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டல, ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ என்ன அப்படின்றாங்க. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொன்னேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்பேன்னு ஒன்றும் சொல்ல கிடையாது அப்படின்னு மதி சொல்லவும், என்னமோ புரிஞ்சுக்கிட்டல அது போதும், நான் தப்பானவும் இல்லைல்ல, நான் நல்லவன் தான் அப்படின்னு சுரேஷ் போதையில் பேசிட்டு படுத்துடுறாரு. இது நாளைக்கு காலையில் அவருக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியல. மதி இந்த ஒரு சுச்சுவேஷனில் சுரேஷ்கிட்டே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஸோ சொல்லிவிட்டு அவரும் வந்து தூங்கிடுறாங்க. மதியமே வந்து தூங்கினதுக்கு அப்புறமா சுரேஷ் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது மதி மேலே வந்து கையை எடுத்து போடுறாங்க. அதாவது தலகாணின்னு நினச்சிட்டு சுரேஷ் வந்து கிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃப்ரீயாக படுத்து நம்ம எத்தனை நாள் ஆச்சு, இந்த தலகாணி தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், மதிக்கு என்னது தலகாணியா, என்னை பார்த்தா இவருக்கு தலகாணி மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கவும், முதல்ல என்னமோ கையை எடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சுரேஷ் இதே மாதிரி பண்ணவும் அப்படியே வந்து தூங்கிடுறாங்க. மதியம் வந்து திரும்பி படுக்கவும் சுரேஷும் வந்து கிட்ட நான் வந்து அப்படியே வந்து படுத்துக்கிறாங்க. அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்குள்ளேயே என்னமோ பண்ணுது. ஸோ அவங்களே அறியாமலே ஒரு உணர்வு. சுரேஷும் இப்போ போதில் இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. சுரேஷ் சுயநலவில் இருந்தாலும் மதி வந்து அவர் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ சுரேஷுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல எண்ணம் மதிக்குமே வந்துடுச்சு. அதனால் வந்து அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தில் எதுக்கு நாம் கட்டினவரை கஷ்டப்படுத்தணும், என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளோட ஹஸ்பண்ட் அப்படின்றத மதி இப்போ மனசளவில் புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் முதலும் கடைசியுமா அவர் தான் நம்மளோட ஹஸ்பண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மதியம் அவரோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து சுரேஷ்க்கு சுயநலவு இல்லாதப்போ அவர் போதையில் இருக்கிறப்போ தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. இது வந்து கண்டிப்பாக பின்னாடி வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா இதை வந்து சுரேஷ் வந்து ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக இது வந்து போகணும். மதி வந்து ஏன்னா இப்போ சுரேஷை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு பேர் வந்து சுரேஷ் வந்து சொன்னார் அப்படின்னா மதிக்கு இது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஸோ வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து கொடைக்கானல் வந்ததுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முக்கியமாக சுரேஷ் மதிக்கு இப்படி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. மலர் கூப்பிட்டப்போ சுரேஷ் அதாவது மதியும் சுரேஷும் வராமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்காது. அவங்க வந்ததுனால தான் இப்படி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் வந்து மனசு ஒத்து போய் ரெண்டு பேரும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.